நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் போதைப் பொருட்கள் பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோ. போதைப் பொருட்களில் முக்கியமாக கருதப்படுவது மது பழக்கத்தால் ஏற்படும் குடிப்பழக்கம். தமிழகத்தில் அரசு அனுமதியுடன் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் பிரிட்டிஷ் நிர்வாகிகள் வருமானம் திரட்டும் நிதி ஆதாரமாக இதனை முதலில் கொண்டு வந்தனர். பின்னர் சுதந்திரத்திற்கு பிறகு 1950இல் முதல்வராக இருந்த காமராசர் ஐயா மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடினார். மீண்டும் 1969ஆம் ஆண்டு முதல் முறையாக முதல்வராக பதவியேற்ற அப்பாவின் அப்பாவாகிய மு. கருணாநிதி அவர்கள் தமிழகத்தில் அரசு அனுமதியுடன் மதுக்கடைகளை திறந்து வைத்தார். இதை செய்த முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்தது. மதுவை ஒழித்த காமராசருக்கு பிறகு இதனை மீண்டும் வருமானம் மற்றும் சட்ட விரோதமாக மதுவை விற்பதை தடுப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் நான் என்ன கேட்கிறேன் என்றால், சட்டவிரோதமாக மது விற்பதை தடுக்க மதுக்கடையை கொண்டு வருவது ஒரு தீர்வாக அமையுமா? அதற்கு பதிலாக கடுமையான சட்டங்களைத்தான் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போதுதான் தெரிகிறது இது முழுவதும் வருமானத்திற்காக கொண்டு வரப்பட்டது என்று. பின்னர் 2003ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது டாஸ்மாக் உருவாகி அரசு வழியாக மட்டும் மது விற்பனையானது. இந்த மது பழக்கத்தால் பல குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள், அந்த குடும்பம் கடன்களில் நிற்கும் நிலை, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சீரழியும் நிலை, சாலை விபத்துக்கள், பாலியல் வன்கொடுமை, கொலை என அதிக குற்றங்கள் இன்றும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த மது பிரச்சனையால் 2021ஆம் ஆண்டு முதல் 2024 மே மாதம் வரை 4,63,710 வழக்குகள் பதியப்பட்டு 4,61,084 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 50 வருடமாக இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் மதுவை ஒழிக்க வேண்டும், மதுக்கடையை மூட வேண்டும் என போராடுவது, மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிக்க வேண்டும், மதுக்கடையை மூட வேண்டும் என போராடி நம்மளை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குஜராத், மணிப்பூர், பீகார், நாகாலாந்து இது போன்ற மாநிலங்களில் மது தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலும் மது தடை செய்யப்பட வேண்டுமானால் நீங்கள் தான் 2026இல் முடிவு செய்ய வேண்டும். மதுவை ஒழிக்க முழுமையான திட்டம் ஒன்று என்னிடம் உள்ளது. 20,000 பேர் கமெண்டில் கேட்டால் அதை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன். மேலும் அரசியல் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் கற்போம் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.